ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாஸ்ட் 3 days போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா OnePlusோட நார்ட் பட்ஸ் 4 Pro வாங்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ எனக்கும் அந்த வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி OnePlusோட நார்ட் பட்ஸ் 3 Pro இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இல்லை 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் பட்டில் இதுவும் ஒன்று. பிகாஸ் நான் வாங்கினது வந்து 2300 இதை வாங்கினேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு 2600 விற்கிறாங்க. இதை பற்றின லாங் டேர்ம் ரிவ்யூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் OnePlusோட நார்ட் பட்ஸோட 4 Pro வாங்கலாமா இல்லை OnePlusோட நார்ட் பட்ஸ் 3 Pro வாங்கலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூட வேணுன்னா ஒன்று விட்டு தம்பியை கூட கூப்பிட்டுக்கலாங்க, ரியல்மி. ஏன்னா இதுவும் நார்ட் பட்ஸ் 4 Proவும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த பட்ஸ் 4 Pro வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஒரு குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரியே போய்ப்போமே. பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு யோசிக்கும்போது இது இன்றைக்குமே, அதாவது நான் 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சாலிட் பில்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த டைல்ஸ் கல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கலர் தான் ஆக்சுவலாக வந்து நார்ட் ப்ளூ. இது ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பச்சைன்னு சொல்ல முடியாது, ஒரு டைல்ஸ் கல் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த டிசைனில் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusன்றதை நல்லா பளிச்சின்னு தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு லைட் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் பச்சை, ரெட்டு, மஞ்சள்னு மாறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பாட்டமில் டைப்-C போட்டு ஒரு பேரிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல பில்டு, எக்ஸலண்ட் பில்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதே மாதிரி நீங்கள் அந்த ஏர்பாட்ஸை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப குட்டியாகவும் காதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இது இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதில் இருக்கிறதே தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஸோ சூப்பரான ஒரு பில்டு உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பில்டு. நார்டோட பட்ஸ் 4 Proவில் எதனா பில்டு மாற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிசைனை மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்களே தவிர எனக்கு எதுவும் பெருசாக அந்த டிசைனில் வந்து பண்ண மாதிரி தெரியல. OnePlusோட பட்ஸ் அந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிட்ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா பட்ஸ் 3R. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைனை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இதுவே மோர் தென் எனாஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிசைன் தான் வேணும் அப்படின்னா அந்த தம்பிக்கிட்ட போயிடலாங்க, ரியல்மி கிட்ட. இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ கண்டிப்பாக வரப்போகுது. பிகாஸ் நான் இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் போட்டேன். கண்டிப்பாக இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ நெக்ஸ்ட்டு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பட்ஸ் 4 Pro போகிறதா இருந்தால் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரியல்மி பட்ஸ் Air 8 தாராளமாக இதையும் கன்சிடர் பண்ணலாங்க. சரி, சவுண்ட் குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் தான் என்னோடய ப்ரியாரிட்டி அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் பேர் ஆகும். இதுன்னு இல்லை, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் எது எடுத்தாலும் ஆப்பில் பேர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதுவும் ஆப்பில் பேர் ஆகும், ரியல்மியும் ஆப்பில் பேர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OnePlusோட நார்ட் பட்ஸ் 4 Proவும் அவங்களோட ஹே மெலடி ஆப்பில் பேர் ஆகும். இல்லை நீங்கள் ரியல்மியோ இல்லை OnePlusோ இல்லை ஓப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ்லேயே அந்த ப்ளூடூத்தோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்பை பற்றி நான் பெருசாக எதுவும் பேச போகிறதில்ல. பிகாஸ் நான் நிறைய ஆப்பை போட்டு அடித்து துவச்சிருக்கேன் நம்ம சேனல்லையே. ஜென்ரலாக நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் நான் தான் முதலே சொல்லிட்டல, இது என்னோடய ஃபேவரட். நான் நிறைய, அதாவது மோர் தென் அந்த 1 yearக்கு மேலே யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை நான் ப்ரிஃபர் பண்ணி கொண்டு போவேன். நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன், OnePlus வந்து மொபைல் ஃபோனுன்றதோட ஒரு ஆடியோ கம்பெனியாக இருந்திருக்கலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ப்ரைமரியே பார்த்திங்கன்னா OnePlus தான். OnePlusோட அந்த பட்ஸ் 3 தான் நான் வச்சுருக்கேன் இப்போ வரைக்குமே. என்னோடய ப்ரைமரியாக என்கிட்ட ப்ரோ சீரீஸில் ஒரு பட்ஸ் இருக்குது, அதை கூட நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஒன்று அந்த பட்ஸ் 3 இல்லைனா இந்த நார்டோட பட்ஸ் 3 Pro, இது ரெண்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி, பேஸாக இருக்கட்டும், ட்ரபிளாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், ஹை பிச்சிலியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பாட்டு என்ன ஆங்கிளில் எப்படி கேட்டாலும் இதில் சூப்பராக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் OnePlus இது எப்படி பண்ணாங்க அப்படின்றத கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராமிசிங்கான ஒரு சவுண்டும் ஒரு சாலிட் பேஸும் இருக்கும். நீங்கள் பேஸ் வேணும்னா ஆப்பில் போயிட்டு பேஸ் வேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு ஈக்குவலைசர் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நார்டோட பட்ஸ் 4 Proலையும் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த யூஸ் பண்ணியிருக்க மேக்னெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 12.5 mm கொடுத்துருப்பாங்க. நார்டு பட்ஸ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 12 mm கொடுத்துருப்பாங்க. நம்ம தலைவங்கிட்ட டூயல் டிரைவர் கான்செப்டே இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரியல்மியோட பட்ஸ் ஏர் 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியை கொடுக்க போகுது. பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி என்னோடய பட்ஜெட் அண்டர் 4Kக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே நான் ஒரு கையிலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணாத அளவுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கால் குவாலிட்டி ஒன் ப்ளஸில் எப்போவுமே கால் குவாலிட்டிக்கு பஞ்சமே வச்சதில்லை. பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே 3 மைக் செட்டப் தான். நான் ஜென்ரலாக சொல்கிறது தான், அந்த 3 மைக் கொடுத்தாலே கால் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லைனப்பில் கால் குவாலிட்டியில் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ப்ரீவியஸ் வெர்ஷனாக இருக்கட்டும், நியூ வெர்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரியல்மியாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட பட்ஸ் 4ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எங்கேயுமே உங்களுக்கு கால் குவாலிட்டியில் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. பிகாஸ் நீங்கள் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கை காசை போட்டு செலவு பண்ணி ரொம்ப பெரிய ஸ்பெண்டிங்கில் போகாமல் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கானது தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் நானும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேனாங்க, அதனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுவான், நான் பின்னாடி உட்காந்துட்டு போவேன், ஒரு 80ல் போவேன், அவன் ஓட்டிகிட்டு இருப்பான், நான் வந்து டக்குன்னு பாட்டு கேட்கணும், இல்லை சடனாக ஒரு கால் வருது அட்டன் பண்ணணும், ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், பட் ட்ராவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணதை அட்டன் பண்ணோன்னா தாராளமாக இதில் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல கால் குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் தான். நீங்கள் நாய்ஸ் இருந்தால் கூட ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு வீட்டிலேருந்து கேட்குற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து நாய்ஸே இல்லாததுலாம் பேசுனீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியும் சரி, அந்த கால் குவாலிட்டியும் சரி உங்களுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பாங்க. கால் குவாலிட்டியில் உங்களுக்கு அந்த பேசும்போது ரோபோட்டிக் வாய்ஸ் எதனா வருதான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒன் ப்ளஸில் அதை எதிர்பார்க்குறது தான். ஒரு 100 கால் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு 90 கால் நல்லாயிருக்கும், ஒரு 10 கால் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ளூடூத்தோட 5.4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. 5.4 மோர் தென் என்ஃப். நம்ம பேக்கெட்டில் வைக்க போகிறோம் ஃபோனை, இதை காதில் வைக்க போகிறோம், கேஸை தூக்கி பேக்கெட்டில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் என்ன ஒரு 3 மீட்ரு வருமா, அதுவே அதிகம். நம்ம மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 5 மீட்டருக்குள்ளே தான் அந்த டிவைஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம என்ன நம்ம ரூமில் வச்சுட்டு பக்கத்து ரூமில் போய் ஃபோன் பேச போகிறோம், அதெல்லாம் ரொம்ப ரேர் சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இது ஒன்றும் குறையாலாம் ஒன்றும் தெரியல. கனெக்டிவிட்டிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, சூப்பர். பட்ஸ் 4 ப்ரோவில் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா 55 dB, இது 49 dB, அது 55 dB. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அதில் உங்களுக்கு இந்த கால் டிரான்ஸ்லேட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஏஐ, அது எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதில் எந்த கோடக்கும் கிடையாது. அதில் LSDC 5.0 கோடக் இருக்கும், ஹைரிஸ் சர்டிஃபிகேட் தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த கோடக் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 ரூபா வித்தியாசம். ஸோ 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல கோடக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஏஎன்சி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி தெரிஞ்சாலும் 1000 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த இடத்துல வேறு எதுவும் பெருசாக மாறலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இவங்க மாற்றாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஹெட்ஃபோன்லலாம் என்ன மாற்ற போகிறாங்க, ஃபோனில் ஏதாச்சும் டிசைன் எதனா மாற்றி எதனா உருட்டவா செய்யலாம், இதில் என்னத்தை உருட்ட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஓடி அப்டேட்ஸ் எதனா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கும்போது ஒரு அப்டேட் வரும், அதுக்கு மேலே எந்த அப்டேட்டும் வராது. அது எல்லோரும் பண்ணுறது தான், அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஓடி அப்டேட்ஸ் ஒரே ஒரு முறை வரும் வாங்கினப்போ. ஃபைனலாக பேட்டரி லைஃப், சாலிட் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் 44 ஹவர்ஸ் இவங்க கிளைம், பட் எனக்கு 30 ஹவர்ஸ் என்னோடய கிளைம். ஒரு 14 மணி நேரம் முன்ன பின்ன வரும். பிகாஸ் நீங்கள் வால்யூம் ஏற்றுவீங்க, வால்யூம் இறக்குவீங்க, ஏஎன்சி ஆன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணி தாங்க வைப்பேன் அந்த மாதிரி இடத்துல. இதில் இந்த 44 ஹவர்ஸில் 30 ஹவர்ஸ் எனக்கு கன்வீனியண்ட்டாக வருது. ஈச் பட்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே மிக்ஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வால்யூம் 50 to 70% வச்சிங்கன்னா 6 ஹவர்ஸ் கிடைக்கும், 80% வச்சிங்கன்னா 5.5 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ பேட்டரிலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் இப்போயுமே ஒன் ப்ளஸோட லாங் டேர்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன் ப்ளஸ் சீரியஸாகவே ஒரு ஆடியோ கம்பெனியாகவே இருந்திருக்கலாம், பட் ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒன் ப்ளஸோட நார்ட் பட்ஸ் 4 ப்ரோ இல்லை. பட் பேட்டரி லைஃப் எனக்கு தெரிஞ்சு இதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். கம்பேரிட்டிவ்ல இது எடுத்தாலும் இதோட பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என் பட்ஜெட் வந்து அண்டர் 4K. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஆப்ஷனில் நான் 4 ப்ராடக்ட் வச்சுருக்கேன்.
அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லைப்பா நான் உங்ககிட்டே கேட்குறேன், என்னால் வந்து 4000 ஸ்பெண்ட் பண்ண முடியும், 4000 நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும், உன்னோட சஜஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கான பதில் ஒன்று தான். உங்கள் பட்ஜெட் அண்டர் 2.6K அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு வந்து 4000 நான் 4000 ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 3800 இல்லை 3700 கொடுத்து OnePlusோட நார்டு சீரிஸ் வாங்குறதுக்கு 4000 போட்டு OnePlusோட நம்பர் சீரிஸ் வாங்கிக்கலாம். நம்பர் சீரிஸ் எங்கே அது? அந்த பக்கம் இருக்குங்க. OnePlusோட நம்பர் சீரிஸ், அதாவது நார்டு சீரிஸ் வாங்குறதுக்கு OnePlusோட பட்ஸ் 3 வாங்கிக்கலாம். இதை விட அட்வான்ஸ்டான டுவல் டிரைவர் இருக்க போது, இதை விட அட்வான்ஸ்டான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்க போகிறாங்க. அதுலேயும் எல்எஸ்டிசி ஹைரிஸ் கோடக் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பட்ஸ் 2 Pro டிசைன் இருக்க போது நகைப்பட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அட்வான்ஸ்டான விஷயத்த ஆல்ரெடி அதிலே கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 200 300 போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நார்டு பட்ஸ் 4 Pro யார் தான் வாங்கலாம் அப்படின்னா யாரும் வாங்காதீங்க, அதுக்கு பதில் இதை வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் 4 Proவில் இருக்க 85% விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் அந்த கால் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஒன்று ப்ளூடூத் 6.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் 5.4 அதுக்குன்னு சொல்லிட்டு மட்டமான ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. அதே மாதிரி ஏஎன்சியில் 49 DBக்கும் 55 DBக்கும் எந்த வித டே டு டேயில் நீங்கள் நோட் பண்ண போகிறதில்ல. கால் குவாலிட்டி நல்லா இருக்க போகுது, சவுண்ட் குவாலிட்டி அதே தான் இருக்க போகுது. இந்த எல்எஸ்டிசி, எஸ்பிசி, ஏஎஸ்சி இதுவே ஒரு தனியாக ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு நல்ல ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வேணும், நெட்டு கனெக்டிவிட்டி வேணும், ஃபோன் வேணும். இந்த எல்எஸ்டிசி சாம்சங் ஃபோன் பாதி ஃபோனுக்கு சப்போர்ட்டே ஆகாது, பிக்சல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி இதிலே இன்டர்னலாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இதுதான் உங்களோட ஒரே ஆப்ஷனாக இருக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டோலாம் இருக்கும். இப்போ இந்த மோட்டோலாம் இருக்குல்ல, மோட்டோவோட பட்ஸ் பேஸ், ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கூட இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்குங்க. இது விட இது 600 கூட தான். ஆனால் OnePlus ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வராத ஒரு ப்ராடக்டாகவும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. என்னோடய யூஸ் கேசஸில் பேட்டரி லைஃப்லேயும் பிரச்சனை வரல, பேட்டரி டீக்ரேடும் ஆகலை, பட்ஸும் எதுவும் ஆகலை. இதை ரஃப் அண்ட் டஃபாக கீழேயும் மேலேயும் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலையுமே அதனால் எந்த பிரச்சனையும் வரல. நல்ல ஒரு ப்ராடக்டை அண்டர் 3Kக்குள்ளே வாங்குறதா இருந்தால் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். 4Kக்கு வேணுன்னா நீங்கள் OnePlusோட அந்த பட்ஸையோ இல்லைனா ரியல்மியை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டியூவல் டிரைவரில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூவல் டிரைவர், ட்ரிபிள் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து புதுசு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பட்ஸ் வாங்குவீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.